ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வாசிக்கிறது போல வனாந்தரமும் சொல்லுங்க, வனாந்தரமும் வறண்ட நிலைமை. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதம் என்னவென்றால், மீட்கப்பட்ட கூட்டமாகிய நீங்கள், பெரும் பாதைக்குள் வந்திருக்கிற நீங்கள், கண்மலையின் நிழலுக்குள்ள வந்திருக்கிற நீங்கள், உங்க வாழ்க்கை கர்த்தர் சொல்லாரு வனாந்தரம் மாறோ, உங்களுடைய வறண்ட நிலை மாறோ. அடுத்து சொல்றாரு கடுவெளி என்னவாமா, கடுவெளி சொல்லுங்க, வனாந்தரம் சொல்லுங்க என்னவாமா. கடந்த வாரமே சொன்ன வனாந்தரம்னா என்ன, வறண்ட நிலைனா என்ன, தண்ணீரே இல்லாத இடம் வனாந்தரம். வறண்ட நிலைனா கொஞ்ச நாள் இருந்தது இப்ப இல்ல, அதுதான் வறண்ட நிலை. அடுத்து கடுவெளினா, கடுவெளினா பாழாய் போன நிலம். அப்படின்னா இதை நான் எப்படி இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை மார்த்தாளும் மரியாளும் நினைச்சிருப்பாங்க, அவளாதான் இனி என் சகோதரன் பிழைக்கவே மாட்டா, என் சகோதரன் நாங்க இனி பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, மரித்து போய் 4 நாள் ஆகி நாரி போனாலோ லாசருவை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். எது நடக்காதுன்னு சொல்லி கல்லை எடுத்து வைத்தீர்களோ அந்த கல்லை பிரட்டி போட்டு, அதுதான் கடுவெளி, அதுதான் கடுவெளி. எது நடக்காதுன்னு நீங்க நினைச்சீங்களோ அதை கர்த்தர் நடக்க பண்ணுகிறதா கடுவெளி. மகிழ்ந்து களிகூர், கடுவெளி மகிழ்ந்து களிகூரும்.